ரொம்ப சின்னதாக அவங்கள பாராட்டினாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க, ரொம்ப கோபமும் படுவாங்க. அடிக்கடி இவங்களுக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சரியான முடிவில் அவங்க இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் இவங்களை என்டர்டெயின் பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களும் யாரோ ஒருத்தர் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க எப்பவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதனால் நம்ம செய்கிற விஷயத்தினால நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு சேஃப் அண்ட் சைடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், கேட்டரிங் படிக்கலாம், அஸ்ட்ராலஜி படிக்கலாம், மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம், ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே படிக்கலாம். காதல் வாய்ப்போ இல்லை திருமண வாய்ப்போ இவங்க தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்களை தேடி தான் வாய்ப்புகள் வரும். அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் வணக்கம். துலாம் ராசி, கடக லக்னம். லக்னாதிபதி சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன். சந்திரன் லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் இருக்கார். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், செயல்பாடுகள் எப்படி இருக்கும், கல்வி, வேலை, திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க மனசளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப சின்ன விஷயத்தை கூட அவங்களால தாங்க முடியாது. ரொம்ப சின்னதாக அவங்கள பாராட்டினாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க, ரொம்ப கோபமும் படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. எதையுமே ஒரு சந்தேக பார்வையோடையே பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டராக இருக்கும். மற்றவங்களை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. அடிக்கடி இவங்களுக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சரியான முடிவில் அவங்க இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இதுதான் ஃபைனல் சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. நாளைக்கே பார்த்திங்கன்னா அது வேறு மாற்றி செய்வாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொழுதுபோக்குறது, அதாவது என்டர்டெயின் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் இவங்களை என்டர்டெயின் பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களும் யாரோ ஒருத்தர் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க எப்பவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாடுறது, டான்ஸ் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம். நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் தனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா அதையும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற விஷயத்தினால நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு சேஃப் அண்ட் சைடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பொதுவாகவே நம்ம ஒன்று நினைப்போம், நமக்கு நடக்கிறது வேறையாக இருக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது பழமொழியே இருக்குது. இப்போ அது மட்டும் கிடையாது, நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அதையே நம்ம செய்வோமானா அதுவும் தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, லக்னம், ராசி இது ரெண்டை பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது லக்னம் நம்முடைய கேரக்டர், நம்முடைய எண்ணங்களுக்கு லக்னம் தான் பொறுப்பு. ராசி பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ராசி தான் பொறுப்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன்னி லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்னி லக்னத்துடைய தன்மை எப்படி இருக்கும்னா, ரொம்ப நிதானமாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, ரொம்ப இரக்க குணமாக இருக்கிறது, ரொம்ப அன்பாக இருக்கிறது, பொறுமையாக பேசுறது, இப்படி நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த பெண் தன்மை எல்லாமே இந்த கன்னி லக்னத்தில் இருக்கும். ஏன்னா அது ஒரு பெண் லக்னம். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருத்தர் மேஷ ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மேஷ ராசி எப்படி இருக்கும்னா, மேஷம் அப்படின்னா அது ஒரு சர ராசி, நெருப்பு ராசி. அது கோபம் அதிகமாக வரும், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, அவங்களோட ஈகோவை டச் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு ஆண் ராசி, ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கும், ரொம்ப வேகமாக செயல்படும். இப்படி நிறைய குணங்கள் மேஷ ராசிக்கு இருக்குது. இப்போது கன்னி லக்னத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி லக்னத்துடைய கேரக்டர் தான் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மேஷ ராசியுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அந்த செயல்பாடுகள் ரொம்ப வேகமாக இருக்கிறது, ரொம்ப அவசரமாக இருக்கிறது, ரொம்ப கோபமாக செய்கிறது, மூர்க்கத்தனமாக இருக்கிறது, இது எல்லாமே செயல்பாடுகளாக வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு கோபம் வந்துடும். அவங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா. அவங்களுடைய கேரக்டர் என்ன, கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அவங்களுடைய கேரக்டர். அப்போ அவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கோம், ரொம்ப நிதானமாக இருக்கோம், எல்லாத்தையும் தாங்குகிறோம், ரொம்ப இறக்க குணமாக இருக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் நம்மளை போய் அவசரமாக செய்கிறேன்னு சொல்கிறாங்க, கோவப்படுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அங்கே தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த லக்னமும் இந்த ராசியும் கிளாஷ் ஆகுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி அமைஞ்சிடும். மேஷ ராசியிலே மேஷ லக்னத்திலே பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கன்னி லக்னம் கன்னி ராசியிலே பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும்.
ஸோ நம்முடைய லக்னம் நம்முடைய ராசி ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, லக்னத்திலேருந்து சந்திரன் எந்த வீடுகளில் இருக்காரோ அந்த வீடுகளுக்கு ஏற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் லக்னத்திலேருந்து 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். ஸோ இங்கே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, இவர் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க சரியான அம்மா புள்ளன்னு சொல்லலாம். அம்மா தான் இவங்களுக்கு எல்லாமே, இந்த உலகமே அம்மா தான். அம்மா மூலமாக இவங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைச்சிருக்கும். அம்மா ரொம்ப தாங்கி இவங்களை சொகுசாக வளர்த்துருப்பாங்க. நல்ல ஆடம்பரமான வீடு, சொகுசான காரு, வாகன வசதி, இது எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். எங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலாக இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கும். பௌர்ணமி சந்திரன் அப்படின்னா குருவுக்கு சமமாக சொல்லுவாங்க. ஒருவேளை தேய்பிறை சந்திரனாகவோ இல்லை அமாவாசையாகவோ இருந்திருந்தால் இதனுடைய பலன்கள் குறைவாக இருக்கும், இல்லை எதிர்மறையான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மற்ற கிரகங்கள் அடிப்படையிலும் இந்த பலன்கள் மாறும். அப்போது சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரிஷபராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் சூரியன் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தார்னா இது வளர்பிறை சந்திரன். ஒருவேளை இங்கே விருச்சக ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இங்கே சூரியன் இருந்தார்னா அது தேய்பிறை சந்திரன். மேஷ ராசியில் சூரியன் இருந்தால் அது பௌர்ணமி. துலாம் ராசியில் சூரியன் இருந்தால் அது அமாவாசை. எனக்கு தேய்பிறை சந்திரன் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பொதுவான பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு ஓரளவு தான் இது நம்ம சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய பலன்களை சொல்லணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அது எப்படி பலமாக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது ஒன்று. அடுத்தது தசாபுத்திகள், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் தசாபுத்திகள் நடத்துது, அந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது கோச்சாரத்தை நம்ம பார்க்கணும். கோச்சாரம்னா இப்போ தொடர்ந்து கிரகங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கு பேர் கோச்சாரம்னு சொல்கிறோம். அந்த கிரக பயிற்சி ஆகிறத கோச்சாரம்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரக பயிற்சியில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ பிறப்பு ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும், தசாபுத்திகளை ஆராய்ச்சி பண்ணணும், கோச்சாரத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இது 3 சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை நம்ம சொல்லணும். சரி, இவங்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க உட்காந்து படித்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. ஆனால் இவங்களால உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. 10 நிமிஷம் அவங்களால படிக்க முடியும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதையும் மேனேஜ் பண்ணி படித்தாங்கன்னா இவங்க நல்லா படிப்பாங்க. இவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், கேட்டரிங் படிக்கலாம், அஸ்ட்ராலஜி படிக்கலாம், மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம், ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே படிக்கலாம், டீச்சிங் லைனில் படிக்கலாம், ஃபேஷன் டிசைனிங், பியூட்டிஷியன், அந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட படிப்புகள் இவங்க படிக்கலாம். இவங்களுக்கான வேலைகளும் அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சினிமா துறை, இந்த மீடியா துறை, என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான துறைகள் இவங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். டீச்சிங் லைனில் தேர்ந்தெடுத்தால் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவல் பண்ணுற மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், வாசனை பொருட்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், மலர்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. காதல் வாய்ப்போ இல்லை திருமண வாய்ப்போ இவங்க தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது, இவங்களை தேடி தான் வாய்ப்புகள் வரும். அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இவங்க அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க, யார் வாய்ப்பு கேட்டு வராங்களோ அவங்கள பற்றி யோசிப்பாங்க. அவங்களுக்காக யோசித்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி திருமணம் பண்ணி பிற்காலத்தில் பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஓவராலாக இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இவங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, இவங்க அடிக்கடி இவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவோடு இருக்க மாட்டாங்க, அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அது இவங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்லலாம். இவங்களுக்கு எது மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா, பரிகாரங்கள் ஏன் செய்யணும்? நம்மளுடைய ஜாதகம் எவ்வளோ சிறப்பான ஜாதகமாக இருந்தாலும் கூட அதில் சின்ன சின்ன குறைகள் கட்டாயமாக இருக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நற்பலன்களை அதிகப்படுத்தவும் கெடுபலங்களை குறைக்கவும் பரிகாரங்கள் உதவுது. அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நற்பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பியூன்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் கவர்மெண்ட் வேலை தான். ஆனால் அவருக்கு எந்த வேலை கிடைக்குது, எந்த கேட்டகரியில் அவர் வேலை செய்கிறாரு, அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, அவருடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எவ்வளோ பேர் கவர்மெண்ட் வேலை செஞ்சால் கூட ஏதோ நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் ஒரு மனநிறைவான வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு அப்படின்னு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. அப்போது நல்ல வேலை கிடைச்சி அவர் மனநிறைவாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம இங்கே ஏற்படுத்த முடியும். பரிகாரம் செய்கிறது மூலமாக அந்த நற்பலன்களை அதிகப்படுத்துறது இப்படி தான் செய்ய முடியும். அவன் வேலை இல்லாமல் இருக்கான், எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அதுவே போதும், அது எந்த கேட்டகரியில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலை கிடைச்சாலே போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மனநிலை எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா நற்பலன்களை பற்றி அதிகமாக யாரும் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால பெரிய பாதிப்பு அவங்களுக்கு கிடையாது. ஆனால்
கெடுபலனை பற்றி எல்லாரும் சிந்திச்சு தான் ஆகணும். அதை குறைக்கிறதுக்கான வழியை தேடி தான் ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வண்டியில் போகிறோம், கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அது விழ வேண்டிய அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக விழுந்து தான் ஆகணும். இப்போ நம்ம பரிகாரம் பண்ணுறதுனால அந்த விழுற அமைப்பு நம்ம தடுக்க முடியுமானா நிச்சயமாக தடுக்க முடியாது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பரிகாரத்து மூலமாக நிச்சயமாக தடுக்கவே முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறைக்க முடியும். இப்போ கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா விழுந்த உடனே எழுந்து போகிற மாதிரியான அமைப்பும் இருக்கும், இல்லை ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி சூழலும் இருக்கும், இல்லை 1 வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இல்லை மரணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ விழுறோம் அப்படின்றது ஒரு பிரச்சனை தான், அதனுடைய விளைவு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ பரிகாரத்தின் மூலமாக அதோடைய விளைவுகளை குறைக்க முடியும். ஸோ பரிகாரம் எல்லாரும் பண்ணணும், ஆனால் எல்லாராலையும் காசு செலவு பண்ணி பெருசாக பரிகாரங்கள் பண்ண முடியாது. ஸோ காசு செலவு பண்ணாமல் உங்கள் வீட்லேயே எளிமையாக செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த பரிகாரங்கள் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் செய்யக்கூடிய பரிகாரம் தான். முதல் விஷயம், சூரியனுக்கு சமர்ப்பணம் சொல்கிறது. தினமும் காலையில் குளிச்சுட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை தோட்டத்திலேயோ போய் நின்றுட்டு கையில் தண்ணி அள்ளி சூரியனை பார்த்து சமர்ப்பணம் சொல்லி கீழே விடணும். 3 முறை செய்யணும். மாதம் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போங்க. போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் எங்கேயாவது கிரிவலம் போகிற வாய்ப்பு இருந்தால் தாராளமாக போகலாம். இல்லைன்னா மொட்டை மாடியில் சந்திரனுடைய ஒளியில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ நீங்கள் இருக்கலாம். அடுத்தது, ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் சிவன் கோயிலில் போயிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க. நவகிரகங்களை சுற்றும் பொழுது சனிக்கிழமையில் போய் சுற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் சனிக்கிழமையில் சுற்றணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிற நேரத்தில் எந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு விழுதோ அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நாளில். அதுபோல் சனிக்கிழமையில் சூரியன் உதயமாகிற நேரத்தில் சனி பகவானுடைய சனி கிரகத்துடைய கதிர்வீச்சு பூமி மேலே விழுறதுனால சனிக்கிழமையில் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மற்ற கிரகங்களை விட சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சனி கிரகத்துக்கு இடைப்பட்ட எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய பலன்களையும் நம்ம பெற முடியும். அதனால தான் சனிக்கிழமை அன்னைக்கு போய் நவகிரகங்களை சுற்றணும். நவகிரகங்களை சுற்றும் போது அந்த கிரகங்களுடைய பேர் சொல்லி போற்றி சொல்லிட்டு வரணும். எப்படின்னா, ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் சந்திர பகவானை போற்றி, ஓம் செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் புத பகவானை போற்றி, ஓம் குரு பகவானை போற்றி, ஓம் சுக்கிர பகவானை போற்றி, ஓம் சனி பகவானை போற்றி அப்படின்னு 7 சுற்று வலது பக்கமாக சுற்றிட்டு ஆப்போசிட்டாக 2 சுற்று சுற்றணும். அப்போ ஓம் ராகு பகவானை போற்றி, ஓம் கேது பகவானை போற்றி சொல்லிட்டு நவகிரகங்களை போற்றி போற்றின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது, ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும். இது தினமும் வாங்கி தரலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் வாங்கி தரலாம். ஆனால் வாரத்துக்கு 1 முறையாவது வாங்கித்தாங்க. அதே போல் மாற்றுத்திறனாளி, உடல் ஊனமுற்று இருக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பை கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான பரிகாரம். இது எல்லாருமே நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுடைய வீரியம் முழுசாக குறையுமா? நிச்சயமாக முழுசாக குறையாது, ஆனால் பாதி அளவுக்கு நிச்சயமாக குறையும். இந்த விஷயங்கள் எல்லாமே என்னால் செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, முருக பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. முருக பகவானை மனசால நினச்சி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும்.